பிறருக்காக நான் செபிக்காதிருந்தால் நான் பாவம் செய்கிறேன் என்று சாமியில் சொல்கிறார். உங்களுக்காக நான் விண்ணப்பம் செய்யாதிருந்தால் நான் பாவம் செய்கிறேன். திருடல, பொய் சொல்லல, கொலை செய்யல, தவறாய் விவசாயம் எதுவும் பண்ணல. ஆனா வேதம் இன்னும் அதிகமா சொல்லுது, பிறருக்காக செபிக்காதிருந்தால் அது பாவம் என்று. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் சுயநலமான ஜெபமாக இருக்கிறது, எனக்கானவைகளாக இருக்கிறது. இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிறருக்காக. உங்கள் மீதும் என் மீதும் கர்த்தர் நம்பிக்கை வைத்திருக்கிறார். பிறருக்காக நீங்கள் செபிக்கும்படி ஆண்டவர் அவர்கள் ரட்சித்து கொண்டு வரும்படி. சிறைப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கப்பட்ட நிறைய பேர் அடிமைத்தனத்தில் இன்னைக்கு இருக்கிறார்கள். குடிக்கு, பாவ வாழ்க்கைக்கு, போனுக்கு விடுதலை இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனா உங்களை எண்ணிக்கொண்டு அவர்கள் இரட்சகராக நிறுத்தி அவர்கள் விடுதலை செய்ய கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க, நாங்களே இன்னும் சிக்கி கொண்டுதான் இருக்கோம், எங்களால கூட விடுதலை படவே முடியல. ஜெபிக்க முதல்ல போன பக்கத்துல உட்காந்து ஏதாவது மெசேஜ் வந்து எடுத்து பார்த்துட்டு தான் கண்ண முடி ஜெபிக்கிறேன். நானே சரியா விடுதலையாக இருக்கேன். இல்ல, உன்னை கொண்டு பல பேருக்கு உன்னை ஆசீர்வாதமாய் கர்த்தர் நிறுத்த ஆவியானவர் திட்டம் வைத்திருக்கிறவர். ஒரு நாளும் எண்ணிக்கொள்ளாதீங்க, ஏன் பிறந்தேன், என் பிறப்புல வேஸ்டோ அர்த்தம் இல்லை என்று யோசிக்காதே. உன் பிறப்பு விசேஷித்தமானது. உன்னை நம்புகிறார் கர்த்தர். உன்னை கொண்டு பல பேருக்கு ஆசீர்வாதமாய் உன்னை மாற்ற கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். ஆமாப்பா, என் மேல திட்டம் வைத்திருக்கீங்க என்று நினைக்கிறவங்க மாத்திரம் ஓங்கி ஒரு அல்லையா சொன்ன போதும். சொன்னவங்களை மாத்திரம் கர்த்தர் நடத்தினீங்கன்னா போதும். ஆண்டவரே, கேட்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொண்டால் கேட்கிறவங்களுக்கு தான் கொடுக்கப்படும். அங்கீகரிக்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் அங்கீகரித்து இருக்கிறீர்கள். தேவன் உங்களை நடத்துற விதமே வேறையாக இருக்கும்.